வணக்கம். ஐயாச்சாமி பேசுகிறேன். குரூப் 1 தேர்வுக்கு இன்னொரு 10 நாள் தான் இருக்குது. சரியா? இந்த 10 நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விட அந்த கடைசி 3 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எந்த தவறுகளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறத தான் என்ன இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சதுக்கப்புறமும் பெரும்பாலான தேர்வர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டேன், சில்லறை தவறுகள், இந்த சில்லறை தவறுகள்னால நான் என்ன எனக்கு வரல, ஒரு 2 கேள்வினா எனக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க. ஸோ அதை அடிப்படையாக வச்சு ஒரு 6 தவறுகள் எதெல்லாம் நாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த தேர்வு காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே என்ன, அதுவும் இந்த இறுதிக்கட்டத்தில் ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும், பதட்டம், இது எல்லாமே இருக்கும். இது எல்லாருக்கும் இயல்பு தான். இதை கடந்து வாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷனை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணுங்கள். எம்ப்ராஸ் அன்சர்டைனிட்டி, அதாவது ஒரு நிச்சயமற்ற தன்மை. அதை நான் ஏன் திரும்பவும் எம்ஃபசிஸ் பண்ணுறேன் அப்படின்னா, வாட் எவர் வி ஹவ் ப்ரிப்பேர்ட். சரியா? நம்ம ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே நேரடியாக தேர்வில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. நம்ம ப்ரிப்பேர் பண்ண விஷயங்களை வச்சு சில விஷயங்களை நாம் எழுதுவோம். அப்போ அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் இந்த அன்சர்டைனிட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகிருங்க அப்படிங்கிறத தான் என்ன சொல்ல போகிறேன். தென் ரிவைஸ் பண்ணுறது, இது வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக எதையும் என்ன ரிவைஸ் பண்ணாதீங்க, ரீட் பண்ணாதீங்க. கூடுமான வரை அவாய்ட் டிஸ்கஷன் வித் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஏன்னா லாஸ்ட் மொமெண்ட்டில் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் மார்க் டெஸ்ட் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற தவறுகளை தவிர்ப்பதற்கு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் 2 டெஸ்ட்டு கொடுப்பேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது மார்க் டெஸ்ட், ஒன்று ஃப்ரெஷ் கொஸ்டின், இன்னொன்று கடந்த வருடம் நடைபெற்ற தேர்வோ அதுக்கு முந்தின வருடம் நடைபெற்ற தேர்வையோ என்ன மாடல் கொஸ்டினாக வித்தவுட் ஆன்சர் இல்லாமல் அது அப்படியே என்ன கொடுப்பேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைமுலேஷன், அதாவது அந்த தேர்வு மனநிலையை நம்ம ஒரே நேரத்தில் பெறுவதற்காகவும் அதே மாதிரியான வினாக்களை நம்ம பதட்டம் இல்லாமல் எழுது பண்ணுறதுக்கும். சரிங்களா? ரைட். இப்போ அந்த 2 டெஸ்ட்டில் இருக்கிறது, அதுக்கு லிங்க் நான் கீழே இல்லை டெலகிராமில் கொடுப்பேன். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபில்அப் பண்ணிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி மிஸ்டேக்கை தான் நான் மெயினாக பேசுகிறேன். சரி சார், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சில்லி மிஸ்டேக்கை முழுமையாக அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக முழுமையாக அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் என்ன அந்த எண்ணிக்கையை என்ன உங்களால் கணிசமாக குறைக்க முடியும். அதைத்தான் நான் எம்ஃபோசிஸ் பண்ணுவேன். எப்போதுமே ஒரு பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த அப்படிங்கிறது என்ன எப்போதுமே அட்டைன் பண்ண முடியாது. அதனால் குறைவான சில்லி மிஸ்டேக் பண்ணலாம். சரியா? ஆனால் அது அளவுக்கு மேலே போகும்போது என்ன, அது உங்கள் ப்ரிப்ரேஷனை, இதில் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சில்லி மிஸ்டேக் அப்படிங்கிறது வருடங்களை என்ன நீங்கள் இழக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அதை குறைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, முதல்ல எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு சில்லி மிஸ்டேக் வகைகளில் அது ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு கேள்வி இருக்கும், அந்த கேள்விக்கான 4 விடைகளும் இருக்கும். நீங்கள் கேள்வியை வாசிப்பீங்க, 4 பொருத்தங்கள் அந்த ஆப்ஷனல்லையும் பார்ப்பீங்க. பார்த்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் இன்ஸ்டிங்க்ட், உங்கள் மனநிலை என்ன ஒரு விஷயத்த சொல்லும், இதுதான் ரைட் ஆன்சர் அப்படின்னு. ஓகே, ஆனால் என்ன பண்ண மாட்டீங்க, அதை நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் என்ன ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது எப்படி வரும், வராது, அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் இது பண்ணுவீங்க இல்லையா? அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது எப்போதுமே 90% தவறாக தான் இருக்குது. சரியா? 10% மட்டும்தான் அதில் நீங்கள் ரெண்டாவதாக கெஸ் பண்ண அந்த திங்க் பண்ண ஆப்ஷன் ரைட்டாக இருக்குதே தவிர்த்து, முதல்ல நீங்கள் உங்கள் இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுதோ, ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸில் என்ன சொல்லுதோ அதுதான் என்ன கூடுமான வரைக்கும் சரியாக இருக்குது. அப்போ இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை குறைச்சிக்கோங்க. சரியா? நான் சொல்கிறத உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நிறைய எக்ஸாமினேஷனில் நீங்கள் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த ஓவர் திங்கிங்னாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட கூடுதலான கேள்விகள் அப்படிங்கிறது போயிருக்கும் அப்படின்ட்டு. அடுத்து 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா மிஸ்ரீடிங், தவறுதலாக அதை வாசிக்கிறது. அதே மாதிரி மிஸ் இன்டர்பிரட்டேஷன், அந்த தவறுதலாக என்ன நீங்கள் அந்த கேள்வியை மிஸ்இன்டர்பிரட் பண்ணுறது.
புரிஞ்சுக்கிறதுன்னு வச்சுக்கலாம். சரியா? அந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு கீ பார்க்குற வரைக்கும் வந்து நீங்கள் என்ன அசியூம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னா, நான் விடையளித்த அந்த பதில் சரியானது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் கீ பார்க்கும்போது வந்து என்ன, இல்லை இது தவறாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது தான் நீங்கள் இதில் இந்த தவறு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதே வந்து உங்களை வந்து உணர முடியும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸில் இட் இஸ் நாட் கரெக்ட், இது சரியல்லாததுன்னு கேட்டிருக்கக்கூடிய இடங்களில் தான் வந்து என்ன இந்த தவறுகள் அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கப்புறம் கூடுமான வரைக்கும் ஒரு முழு சென்டென்ஸையும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, வாசிக்க மாட்டீங்க. அதுதான் மிஸ்ரீடிங்னு சொல்கிறேன். நமக்கு தெரிஞ்ச கீவேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன இதுதான் சரி அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையில் நீங்கள் தேர்வை வந்து என்ன பண்ணிடுறீங்க, அணுகிறீங்க. அப்போ ரெண்டாவது தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ரீடிங் அண்ட் மிஸ் இன்டர்பிரிட்டேஷன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டைம். நான் சொன்ன மாதிரி எத்தனை வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி தான், எத்தனை புத்தகங்கள் படிச்சிருந்தாலும் சரி தான், தேர்வு நேரத்தில் அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்குமே தவிர்த்து மற்ற எந்த விதமான ஃபேக்டரும் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்காது. அதில் முக்கியமான விஷயம் டைம். ஸோ அப்போ கிராஜுவலாக வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா, உங்களுடைய ஒரு கை கடிகாரத்தை வச்சுக்கிட்டு அதிலிருந்து பார்த்துக்கிட்டு, அப்போது எத்தனை கேள்விகளுக்கு இடையில 25 கேள்விகள் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் அலோகேட் பண்ணி அந்த நேரத்துக்குள்ள அந்த வினாக்களுக்கு விடையளிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 180 கேள்விக்கு நல்லா பண்ணியிருப்பீங்க. சரியா? தெர் இஸ் நோ டவுட். 180 கேள்வி எக்ஸாக்டாக சரியான இதில் வந்து என்ன நீங்கள் விடையளிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த கடைசி 20 கேள்விக்கு டைம் இருக்காது. அந்த கடைசி 20 கேள்வியில் என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா, யூ ஹாவ் டு ரஷ் அப். பேப்பர் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு அந்த 20ல் தெரிஞ்ச கேள்விகள் இருந்தால் கூட உங்களால் வந்து கடைசி நேரத்தில் வந்து என்ன அதுக்கு சரியான விடையளிக்க முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத முதலில் இருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் சரியாக நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா உங்களால் வந்து வெற்றி பெற முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, போன குரூப் 2 தேர்வை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு வித்தியாசமான ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு வித்தியாசமான பேட்டர்னை வந்து கொண்டு வந்திருந்தோம். அதில் சில கொஷினில் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பொது அறிவுத்தாளில் அங்கங்கே 2 கேள்வியாக மேத்ஸ் கொஷினை கொடுத்துட்டான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மேத்ஸ் கொஷின் வந்து அதிகமான நேரத்தை வந்து என்ன கன்சியூம் பண்ணிருச்சு. இந்த 2 கொஷினுக்காக நிறைய பேருக்கு டைம் பத்தாமல், அதாவது 2 கொஷின் ஒரு 10 கொஷின் வச்சுக்கோங்களேன், டைம் பத்தாமல் கடைசி நேரத்தில் டைமே இல்லாமல் ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்போது அதனால் என்ன சொல்கிறேன், அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத தேர்வினுடைய துவக்கத்தில் இருந்து இறுதி வரை நீங்கள் வந்து என்ன முறையாக பின்பற்றணும். சரியா? அடுத்து இந்த பபிள் மிஸ்டேக் அப்படிங்கிறது இட்ஸ் அ மேஜர் பிளண்டர் மிஸ்டேக். பபிள் மிஸ்டேக்னா என்ன, நீங்கள் ஷேட் பண்ணுறீங்கல்ல, இந்த ஷேட் பண்ணுறதுல ஒரு 2 வகையான தவறு நடக்குது. ஒன்று, இப்போது இந்த வினாத்தாளை பார்க்கும்போது வினாத்தாளில் 51 இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே 51ல் குறிக்கிறதா நினச்சிக்கிட்டு 52ல் போய் என்ன பண்ணிடுவீங்க, அந்த பபிள்ஸை வந்து ஷேட் பண்ணிடுவீங்க. இதை உங்களால் ரியலைஸே பண்ண முடியாது. ஆஃப்டர் அ சர்டன் டைம் வந்து பார்க்கும்போது இங்கே உள்ள அந்த கொஷின் நம்பரையும் ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய அந்த ஆன்சர் நம்பரையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது 2 என்ன ஆகாது, மேட்ச் ஆகாது. அப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க நீங்கள் ஓஎம்ஆரில் பபிள்ஸில் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி தவறு பண்ணவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. அப்படி நிறையா பேர் தப்பு பண்ணிலாம் அந்த மிஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட் வில் பி ஒரு புரிதல் ஏற்படும். சரியா? இது வந்து ஒரு வகையான தவறு. 2வது வகையான தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதுவாங்க, அவங்க கரெக்டாக எழுதுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஏக்கு பதிலாக பிஏ போட்டுட்டு, ஆனால் ஏ போடணும் அப்படிங்கிறதுக்காக ஓஎம்ஆர் பேப்பரில் ஒயிட்னர் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பிளேடு போடுவாங்க. இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்கள் பேப்பர் இன்வேலிட் செய்யப்படும். இது அடுத்த தவறு. சரியா? அப்போ 4 தவறு. முதல்ல ஓவர் திங்கிங், 2வது வந்து மிஸ்ரீடிங், மிஸ் இன்டர்பிரிட்டேஷன், 3வது வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு, 4வது பபிள் மிஸ்டேக். 5வது பிளண்டர் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ், இல்லைன்னா எக்ஸைட்மெண்ட். அப்பா எல்லாம் நமக்கு தெரிஞ்சதாக வந்திருக்கு அப்படின்னு தோணும். எல்லாம் ஒரு 10 கேள்வி தொடர்ந்து தெரிஞ்சதாக இருந்தால் எக்ஸைட்மெண்ட் ஆயிரும். நம்ம ஓவர் கான்ஃபிடென்ஸில் என்ன பண்ணிடுவோம், எல்லாத்தையும் ஆகும்
அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது உடம்புக்கு ஆகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தட்டு தட்டி அது தப்படா அப்படின்னு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன அது நம்மளை புரிய வைக்கும். அதுவும் வந்து என்ன நம்முடைய ஒரு வருடத்தை வந்து வீணாக்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இதெல்லாம் தவிருங்க. அடுத்து கடைசியாக ஒன்று இது எல்லாருக்குமே இருக்குமான்னா இருக்காது. சிலர் எக்ஸாமினேஷன் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் திடீர்னு வந்து என்ன ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வந்து போயிடுவாங்க. எக்ஸாமில் இருப்பாங்க, ஆனால் வந்து என்ன அவங்க மனம் எதையோ வந்து என்ன நினச்சி அங்கிட்ட இங்கிட்ட அலைபாயும். அப்போ கேள்வியை வந்து என்ன ஒரு முழு கான்சன்ட்ரேஷனோட வாசித்து அவங்களால விடையளிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடையளிக்க முடியாது. ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, இந்த தவறுகள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து குறைச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வெற்றிக்கு அருகில் போயிட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ரைட்? அப்புறம் இந்த கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் வரும். இப்போ தான் எல்லாம் பார்க்குற எல்லாமே முக்கியமாக தெரியும். தூங்கும்போது, குளிக்கும்போது, நடக்கும்போது, ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இந்த கேள்வி கேட்பான், இந்த கேள்வி வந்தால் இதுக்கு விடை தான் அப்படின்னு தோணும். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதில் ஒரு சந்தேகம் வந்து அந்த சந்தேகத்துக்காக அரை நாள் ஃபுல்லாக நீங்கள் ரிசர்ச் பண்ணி உங்கள் ரெகுலர் ரொட்டீனை வந்து என்ன பண்ணிடுவீங்க, நீங்கள் இது பண்ணிடுவீங்க. அப்புறம் கடைசியாக இந்த 10 நாள் நல்ல ப்ராப்பரான ஸ்லீப், சரியா? அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப ஆங்ஸைட்டி இருக்கும், எல்லாருக்கும் இருக்கிறது தான். பட் என்ன பண்ணுங்க, அதை கடந்து போயிடணும். ஆங்ஸைட்டி இருக்குது, பதட்டமாக இருக்குன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் பிஸி ஆகிக்குவாங்க, ஆட்டோமேட்டிக்காக பறந்துடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா, கொஸ்டின் கையில் வர்ற வரைக்கும் மட்டும்தான் வந்து என்ன நமக்கு ஒரு பதட்டம் பரபரப்பு இது எல்லாமே இருக்கும். அந்த கையில் வாங்கி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து என்ன நம்முடைய பதட்டம் பரபரப்புலாம் எங்கேயோ பறந்து போயிடும். அதே மாதிரி தான் இஃப் யூ பிஸி யுவர் செல்ஃப் வந்து என்ன நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இது பண்ண மாட்டீங்க. இதுதான். மற்றபடி உங்களுக்கு செக்லிஸ்ட் நான் வந்து பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன் டெலகிராம் சேனலில். எது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்டும் கொடுக்கல. பொலிட்டி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கானமி, இந்த 4 சப்ஜெக்ட் மட்டும் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணியே வந்து என்ன ரிவிஷன் நோட்ஸ் கொடுத்துருக்குறேன், அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம் நம்ம டெலகிராமில். இது போக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ வந்து நீங்கள் சந்தேகம் கேட்டிங்கன்னா அடுத்த வீடியோ வந்து நான் கொடுக்குறேன், சரியா? ஸோ தவறுகளெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். குறிப்பாக நீங்கள் மார்க் டெஸ்ட் எதுவும் எழுதுனீங்கன்னா அதில் இந்த தவறுகள் வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைனல் எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக அந்த தவறுகள் வந்து குறையும். உங்களால் வந்து என்ன நல்லா தேர்வு எழுதி வெற்றி பெற முடியும். வாழ்த்துக்கள்.